எனது பெயர் முகமது ரபீக் மேலப்பாளையம். 18/10/2024 அன்று இங்கிலாந்தின் நேரலையில் கேள்வி கேட்கும் நிகழ்ச்சியில் இஸ்மாயில் என்பவர் இறந்துவிட்டார். அதற்காக வாரிசு சட்டத்தின் தெளிவுபடுத்தியுள்ளீர்கள். அந்த கேள்வியின் பதிலில் அவருடைய மனைவிக்கு 1/8 என்று சொன்னீர்கள். எனது கேள்வி என்னவென்றால், அந்த மனைவி இறந்து விட்டார்கள். கணவனுக்கு பின் சொத்து பிரிக்கும் முன் மனைவி இறந்து விட்டார்கள். அந்த 8 பாகத்தை என்ன செய்வது? மனைவி தற்போது உயிருடன் இல்லை, அவருடைய சொத்து பாகத்தை எவ்வாறு பிரிப்பதுன்னு விளக்கங்கிறார். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து ஒரு லண்டனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு ஆள் இறந்துட்டார், அவருக்கு பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க. மனைவி இறந்துட்டாங்க, அது எப்படி பிரிக்கிறேன்னு கேட்கும் பொழுது, மனைவி எப்போ இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு பிறகு தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் உசுரோடு இருக்கும்போது அவருக்கு முந்தி இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு உரிமை வராது. இந்த ஒரு ஆள் யார் சொத்துக்கு சொந்தக்கார ஆளோ அவர் இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மனைவி இறந்துடுறாங்க. அப்போ வாரிசு ஆகி தான் இறக்குறாங்க. அதனால் நம்ம மனைவிக்கு 8/1 மீது உள்ளதை பிள்ளையை பங்கு வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ மனைவி இறந்துட்டாங்கல்ல, அந்த சொத்தை என்ன செய்கிற நீங்கள் விளக்கலையேன்னு கேட்குறாரு. அது விளக்கலை தான், கேட்ட கேள்வி தான் விளக்கம். கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இப்போ அந்த மனைவி இறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த மனைவி சொத்தை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ 8 பாகம் மனைவி கிடைச்சிருக்கு. சரிச்சா? அதை மட்டும் நீங்கள் பேசக்கூடாது. அந்த மனைவிக்கு வேறு சொத்துக்கள் இருக்கும்ல, 8 பாகம் இல்லாமல் அந்த மனைவி சுயமாக சம்பாதித்த நகைகள் இருக்கலாம், கணவன் அன்பளிப்பாக கொடுத்த நகைகள் இருக்கலாம், திருமணத்தின் போது பெற்றோர்கள் போட்டு கொடுத்த நகைகள் இருக்கலாம், அல்லது இவருடைய கணவரோ அல்லது தாய் தந்தையரோ இந்த பெண்ணுக்காக ஒரு நிலப்புலங்களை வாங்கி அப்படி கொடுத்துருப்பாங்க, அந்த சொத்துக்கள் இருக்கலாம். ஒரு பெண்ணுடைய சொத்து என்பது இந்த 8/1 மட்டும் கிடையாது. இந்த 8/1ங்கிறது கணவன் சொத்திலிருந்து கிடைத்த ஒரு பங்கு. அதை மட்டும் நம்ம சட்டம் சொல்ல முடியாது. சட்டம் சொல்கிறதா இருந்தால் 8/1 வச்சுக்கிறோங்க, வேறு என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் எனக்கு அந்த மனைவி என்பவருக்கு இந்த கணவனிடமிருந்து கிடைத்த இந்த 8/1 போக வேறு என்னவெல்லாம் இருக்குது என்று நம்ம தேடி பார்க்கணும். எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் வைத்து கொண்டு அந்த மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாப்பா இருக்காங்களான்னு பார்க்கணும், அம்மா இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ அந்த மனைவி மூத்தா போகிற நேரத்தில் அவங்களுக்கு தாய் இருந்தாங்களா தகப்பன் இருந்தாங்களான்னு பார்க்கணும். அப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவோம். தாய் தகப்பன் இருந்தார்களே ஆனால் இந்த மனைவியின் சொத்தை தாய்க்கு 6/1 தகப்பனுக்கு 6/1 கொடுத்துடணும். கொடுத்துட்டு மீதி உள்ளதை இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு 1 பிரிச்சுக்கிடுவாங்க. அல்லது அந்த மனைவிக்கு தாய் மட்டுமோ தகப்பன் மட்டுமோ இருக்காங்கன்னு வைங்க, அப்போ 6/1 மட்டும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 6/5 இருக்கும்ல, அந்த பாகத்தை இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 பிரிச்சுக்கிறணும். அந்த மனைவிக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்படி இருப்பார்களே ஆனால் அந்த சொத்தை மறுபடியும் இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அப்படி மொத்தமாக ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 பிரிச்சுக்கிறணும். அப்போ அந்த மனைவிக்கு யார் யார் இருந்தாருங்கிற விவரம் அந்த கேள்வியில் அவங்க சொல்லலை. இறந்து போன மனைவி இறந்துட்டார்னு குறிப்பிடுறாங்க. இறந்த மனைவிக்கு யார் யார் இருந்தாங்கன்னு அவங்க சொல்லாத காரணத்தினால தான் அந்த மனைவியுடைய அந்த 8/1 என்ன செய்கிறது என்பது விவரமாக சொல்லலை. இப்போ அவங்க சொல்லாட்டாலும் நம்ம அதை போட்டுக்குருவோம். என்ன போட்டுக்குருவோம்? இறந்து போன அந்த மனைவிக்கு அவர் இறந்து போகும் நேரத்தில் அவருடைய தாய் தந்தையர் உயிரின இருந்தாரையானால் இவங்களுக்கு 6/1 அவங்களுக்கு 6/1, அப்போ 6 பங்கு வச்சு 2 போயிடும், மீது 4. அந்த 4 தான் பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கணும். அல்லது தாய் தந்தையரில் 2ல் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ 6/1 போயிடும், மீது 5 இருக்கும். அந்த 5 பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். அல்லது தாய் தந்தையரே இல்லை, அதுக்கு முந்தைய தாய் தந்தையர் மூத்தா போயிட்டாங்கன்னு வைத்து கொண்டீர்களே ஆனால் இந்த மனைவிக்கு எடுத்த எல்லா பங்குகளுமே அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன செஞ்சிடும், ஆம்பளைக்கு 2 பெம்பளை பிள்ளைக்கு 1ங்கிற வகையில் போயிடும். அவங்க கேட்காட்டாலும் நீங்கள் கேட்டதுனால இந்த விளக்கத்தையும் சொல்லிடுறோம்.